ஹாய் ஹலோ இன்றைக்கி நண்டு கிரேவி வித் நெத்திலி ஃப்ரை அண்ட் இன்னொரு ஃபிஷ் ஃப்ரை கூட இருக்குது. பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் நண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிறது தான் இருக்குது. நம்ம கரெக்டான நண்டாக நல்லா ஃப்ளெஷ்ஷாகவும் இருக்கணும், பெருசாகவும் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நண்டு கிரேவியில். நெக்ஸ்ட்டு கிரேவி இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பெப்பர், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. அது நல்லா வந்து கொஞ்சம் செமி ட்ரையாக ஆகிற மாதிரி கலக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நண்டை வந்துட்டு நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா உடச்சி உள்ளே அந்த ஃப்ளெஷ்ஷுக்குள்ளே நல்லா உள்ளெல்லாம் வந்து அந்த கிரேவியோட எசன்ஸ் வந்து உள்ளே நல்லா இறங்குற மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, ஆக்சுவலாக காலெல்லாம் பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி நல்லா உள்ளே இறங்கும். எல்லா காலையும் பிச்சிருங்க, தனித்தனியாக பிச்சிருங்க, அந்த மாதிரி பண்ணணும். ஓ, அந்த மாதிரி. ஓகே ஓகே. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வாங்கி நல்லா காலெல்லாம் நல்லா பிரித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கிரேவி நம்ம க்ரியேட் பண்ணுற கிரேவி வந்து மிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக? ஆமாம், கரெக்ட். ஓகே, டன். இது வந்துட்டு சைடு கேப்பில் நெத்திலி, அதுக்கப்புறம் வருவோம். இந்த மசாலா வந்துட்டு இது ஃபிஷ் ஃப்ரைக்கா இல்லை இது கிராபுக்கா? இது கிராப் மசாலா. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோன்னா மஞ்சள் தூள், பெப்பர், அப்புறம் உப்பு. இதை வந்து செமி ட்ரையாக நல்லா கலந்துக்கோங்க. அதை வந்து அப்படியே இந்த கிராப் மேலே போட்டு எல்லா கிராபுக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அதில் தடவி கொடுக்கணும். கிராப் முள்ளெல்லாம் குத்தாது? அதோட பல்லு கில்லாம் நம்மளுக்கு ஒன்றும் அது வந்து கண்டிப்பாக குத்தும். நம்ம பார்த்து பண்ணணும். ஏன்னா கலக்கும்போது கண்டிப்பாக அதோட கால் முள்ளெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். மெதுவாக பார்த்து, அது உள்ள கிராபுக்குள்ளேயே முள்ளெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து மெதுவாக அந்த மாதிரி ஃபுல்லாக அது கவர் ஆகணும். அந்த மஞ்சள் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும். அப்போ தான் அதில் வந்துட்டு ஒட்டும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்ப்போம். சைடு கேப்பில் நம்ம நெய் மீன் வேறு வறுத்துக்கிட்டு இருக்கோம். அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதோட சேர்ந்து கம்பைன் பண்ணால் கொஞ்சம் மசாலா எல்லாம் குழப்பிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெய் மீனுக்கு வந்துட்டு தனியாக இன்னொரு வீடியோ போட்டுக்கலாம். இப்போதைக்கு நெத்திலி ப்ராசஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போது நெத்திலி க்ளீனிங் ஓகே, பட்டு தலைகிலெல்லாம் கட் பண்ண தேவையில்லை. ஜென்ரலி ஃபிஷ்னால் தலை வெட்டிடுவாங்கள்ல, பட் நெத்திலி மீனுக்கு தலை கட் பண்ணணுமா? ஆமாம், தலை பிரித்து எடுத்துட்டோம்ல. தலை பிரித்து இருக்கே, நிறைய மீனுக்கு நான் தலைகில இருக்கிறது பார்த்தேனே. ஆனால் நான் வந்துட்டு நாகர்கோவில் பக்கத்துலலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். நெத்திலியெல்லாம் அப்படியே தான் வறுப்புனாங்க. அப்படியே வறுத்து அப்படியே சாப்பிட்ருவேன். தலையெல்லாம் நான் ஒன்றும் இது பண்ண மாட்டேன். சரி, ஓகே, அது நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ளே மறுபடியும் போகலாம். இது வந்து நெத்திலியோட இன்க்ரீடியன்ஸா? ஆமாம், நெத்திலி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் மிளகா பொடி, பெப்பரு, உப்பு, அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம். இல்லை லைட்டாக தண்ணி கலந்துக்கோங்க. நிறைய தண்ணி கலந்தோன்னா அப்புறம் அந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷில் ஒட்டாது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டோன்னா இந்த ஃபிஷ் எடுத்து போடும்போது அந்த மசாலா எல்லா ஃபிஷ்லேயும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்புறம் இந்த எடுத்து வைக்கிறப்போ பார்த்து எடுத்து வைங்க. ஏன்னா நெத்திலி ரொம்ப சின்ன மீனாக இருக்கும், ஈஸியாக உடைய சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த மசாலாலாம் போட்டு அதெல்லாம் அந்த ஒரு பெரிய பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே விரித்து வச்சுருங்க. இந்த மாதிரி தனித்தனியாக நிறைய மீன் இருக்குன்னா அப்படியே போட்டு கிளறி அப்படியே பிரித்து வச்சுருங்க. ஆனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. பூ மாதிரி அந்த மசாலா தடவி எப்படி பூ மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அண்டு இது பத்துமா? பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சும்மா டேஸ்ட் பார்க்குறதுக்கே 2 ரவுண்டு ஓடினாலே இது முடிஞ்சிடும் போலையே. இது எவ்வளோ வாங்கியிருக்க நீ? 1 கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ? சும்மா காமெடி பண்ணாது. 1 கிலோலாம் கிடையாது, ஏமாத்தாத என்ன. நீ 1 கிலோக்கு என்கிட்ட காசு வாங்கிட்டு 1/2 கிலோ வாங்கி டகால்ட்டி வேலை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மீன் இருக்குது, இது பத்தாதா? சரி, ஓகே. இது என்ன ஊற வச்சிடணுமா இப்போ? ஆமாம், வெயிலில் வச்சிடணும். ஆக்சுவலாக வெயிலில் வச்சோன்னா அந்த மசாலா அந்த ஃபிஷ்ஷில் நல்லா பிடிச்சிக்கும். அதனால வெயிலுக்கு நான் எங்கடா போவேன்ற மாதிரி தான் இப்போ எல்லா ஊர்லேயும் கிளைமேட் இருக்குது. இருங்க, இந்த முதல் குழம்பு முடிச்சிருவோம். சரி இது குழம்புக்கு தனியாக மஞ்சள் தடவுறோம். மஞ்சளும் உப்பு போட்டு அதை நல்லா கிளறி வைக்கிறோம் மஞ்சள் பிடிக்கிறதுக்காக. மஞ்சள் ஜென்ரலாக வந்து எல்லா அந்த சீ ஃபுட்ஸ்க்கெலாம் நல்லா ஆட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கிருமியெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வெயிலில் வச்சிட்டோம். வெயிலில் வச்சா தான் அந்த மசாலா பிடிக்கும். அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் வெயிலில் வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஹவருக்கு நாங்கள் வெயிலில் உட்காந்து நாங்கள் இல்லை, நீ அந்த சைடு வேறு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க. நான் தான் காக்கா, பூனை, நாயிடம் என்று பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் இந்த நண்டு. அப்படியா? ஆமாம், 2 பேரும் சேர்ந்து தானே இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது டைட்டில் அப்படி தானே போட போகிறோம். சொல்லிக்க வேண்டியதான். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம்.
அடுத்தது வந்துட்டு எல்லா ஐட்டத்துக்கும் சில பல சின்ன வெங்காயங்களை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். நண்டு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துலேயும், சாரி ஃபிஷ் ஃப்ரையில் யூஸ் பண்ண மாட்டோம், நண்டு கிரேவிலையும் மீன் குழம்புலையும் யூஸ் பண்ணுவோம். சின்ன வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக இஞ்சி, பூண்டு அதெல்லாம் அந்த மாதிரி எடுத்து உடச்சி க்ளீனாக அது உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன இது வருது, என்ன பண்ணணும் இது? மீன் குழம்பு பண்ணிகிட்ருக்கோம். ஓ, மீன் குழம்பு வந்துட்டோம் இப்போ. ஓகே ஓகே ஓகே. அந்த மஞ்சளில் தடவி வச்ச மீன். ஓகே ஓகே ஓகே. மீன் குழம்புக்குன்னு தனியாக மீன் குழம்பா? மீன் குழம்புக்குன்னு தனியாக எடுத்து வச்சோம்ல அது. ஓகே, அதை வந்துட்டு அந்த இதெல்லாம் போட்டு இந்த கொதிக்கிற குழம்புல அதை போட்டு கொதிக்க விடணும். ஓகே. குழம்பு நார்மல் நம்ம என்ன குழம்பு பண்ணுற ரெசிபி தான். எப்படி குழம்பு? இல்லை இது தனி ரெசிபி, இது நம்ம இன்னொரு வீடியோவில் போடலாம் தனியாக. ஓகே ஓகே. எல்லாம் சொல்கிறோம், செய்வோமா தெரியல. இது என்னது? இதுதான் மெயின். நண்டுக்கு பண்ண போகிறோம். நண்டுக்கு வந்து வர மிளகா ஒரு 15 அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. என்ன உலர் திராட்சையா? பெப்பரா? அப்புறம் ஒரு பச்சை மிளகா, பெரிய சோம்பு, அப்புறம் ஜீரகம், மல்லினா இந்த குண்டு குண்டா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல, எது சோம்பு, எது ஜீரகம், எது மல்லி? அது பெருசாக இருக்குல்ல, ஜீரகத்துலேயே பெருசாக இருக்குல்ல அது சோம்பு. அப்புறம் குட்டியாக ஜீரகம் மாதிரி இருக்குல்ல அது ஜீரகம். ஓகே, பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சா சரி. அது வெறும் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும், அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரும், ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் அதில் பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது தனியாக அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் இதிலே ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஆல்ரைட். இதை ஃப்ரை பண்ணணும் இல்லையா? எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கூல் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. அடுப்பே இப்போ தான் பற்ற வைக்கிறோம், அது வேறு இது வேறையா? இது நண்டோட இன்ட்ரோ. ஓ, நண்டு இன்ட்ரோ. நல்லா நிறைய ஆயில் ஊற்றி அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுறதே சின்ன வெங்காயமே போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ வந்து அந்த மிக்சியில் அரைச்ச மசாலா ஃபர்ஸ்ட் அரைச்சோமே, இப்போ அரைச்சோமே, ஃபர்ஸ்ட் இல்லை. ஓ, அது வந்து வேற ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த ஆற வச்சு அரைச்சோம், சோம்பு கிம்பெல்லாம் போட்டு. ஓகே ஓகே. அது ஆமாம், அதை போட்டு அதனால் அந்த எண்ணெயும் இதுவும் நல்லா பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியும் உங்களுக்கு, இதிலே தெரியும். அதுக்கப்புறம் நண்டை போட்டுற வேண்டியதான். அந்த மசாலா தடவி ஊற வச்ச அந்த வெயிலில் வச்சு நான் கஷ்டப்பட்டு பாதுகாத்த நண்டு. ஆமாம், நீங்கள் பாதுகாத்ததுனால தான் நண்டு டேஸ்ட்டாக வரப்போகுது. ஆமாம் ஆமாம். ஸோ அதை நல்லா போட்டு ஃபுல்லாக கலக்கிடுங்க. மசாலா வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த மாதிரி கலக்கிடுங்க. ஆக்சுவலாக பாத்திரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், மாற்ற வேண்டியது இருக்கும். மாற்ற வேண்டியது இருக்கும்ல, மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அதனால் இந்த மாதிரி 1.5 கிலோ 2 கிலோ நண்டெல்லாம் எடுத்தால் சின்ன வடை சட்டியெல்லாம் எடுக்காமல் நல்லா பெரிய ஒரு பாத்திரமாக எடுத்து ஆரம்பிங்க. ஆமாம், இந்த மசாலாலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும்னா அதோ பாத்திரம் மாற்றிட்டு ஃபுல்லாக கலக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அதில் ஒட்டும். மசாலா ஒட்டினா தான் அதில் நண்டில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஜூஸ் இருக்கும். அந்த ஜூஸ் எல்லாம் அந்த மசாலாவில் இறங்கினா தான் அந்த கிரேவியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா தெரியும். ஆக்சுவலாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான டிஷ் ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம அதுக்கு ஓகே ஃபிஷ் ஃப்ரை நெத்திலையும் அப்படியே ஊற வச்சது அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடுறது தானா? அப்படியே ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஓகே, இதுக்கு பெருசாக வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை, நம்ம இந்த தடவை மசாலா வச்சு அப்படியே எடுத்து பொரிச்சிட வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கணும், மொத்தமாக போடக்கூடாது, அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் நல்லா. ஓகே ஓகே. ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி ஆயில் பொறுத்து பொரிச்சிக்கலாம். நல்ல சைட் டிஷ் நல்லா இருக்குது. சைட் டிஷ் அசின் இப்போ சாப்பிட்றப்போ அப்படியே அந்த சைட் டிஷ் ஸ்நாக்ஸுக்கே 10 உள்ள போகுது. ஆமாம் ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எடுத்தாச்சு, அவ்வளோதான். நண்டு இல்லை நண்டு இன்னும் குக் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் நண்டு குக் ஆகணும், அப்போ தான் அந்த மசாலா இறங்கும். நான் உடச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த கிரேவி உள்ளே இறங்கும். ஓகே, எவ்வளோ நேரம் வைக்கலாம் இது? நம்ம 1.5 கிலோ போட்டிருக்கோமா நண்டு? ஆமாம், இது 1.5 கிலோ இருக்குது. எவ்வளோ நேரம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம்? இது 20 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இதுலேயுமே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகே, அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். ஒட்டாது இது ஒன்றும்? ஒட்டாது. இந்த நண்டுலாம் ஆரஞ்சு கலரில் டர்ன் ஆகிருக்கும், அது பார்த்தாலே தெரியும். ஓகே
ஆல்ரைட். அப்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இல்லையா? அதை 20 மினிட்ஸ் அதை ஊற வச்சாச்சு. ஒரு பக்கம் நெத்திலி ஃப்ரையை எடுத்தாச்சு. ஆனால் நெத்திலி ஃப்ரை தெரில, நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரலையா என்னன்னு தெரில. நான் நாகர்கோவில் சைடு இருக்கும்போது சூப்பராக நல்லா இது சின்ன நெத்திலியில் அதனால ஓகே அப்படி இருக்கும். ஓகே. நண்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஆக்சுவலாக நண்டு வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடியே இது செஞ்சு வேறு வச்சு. இருக்குல்ல. ஐயோ, இந்த வீடியோ எடிட் பண்ணேன். சரி பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ ஆகட்டும். இது ஒன்று தானே. கம்மிங் பேக் டு நண்டுன்னு சொல்லிடலாம். ஆமாம், எடுத்து தனியாக நண்டு ரொம்ப நேரம் ஊறினா தான் டேஸ்ட்டே. இந்த மாதிரி நல்லா வந்துடும். கிரேவியா சூப்பர் 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 செம. ஓகே, எல்லாமே நல்லா நினச்ச மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இலையை போட்டு சாப்பிட வேண்டியது தான். இது மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ் ஃபுட்ஸு, வேறு வெஸ்டர்ன் ஃபுட்ஸு, ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸு, அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுவே பல நாள் பிளான் பண்ணி இன்றைக்கி தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெளியே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மாதிரி நிறையா வீடியோஸும் பிளான் பண்ணியிருக்கேன். மதுரை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நான். ஸோ மதுரை பேஸ்டு ஃபுட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்கணும். ஜஸ்ட் அந்த ரிலேட்டடாக கண்டென்ட் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.